நிறைய பிரசங்கம் கேட்டேன்னா, தூங்காம பிரசங்கம் கேட்டேன்னா உங்க ஆத்மா கொஞ்சம் தேறிரும் பார்த்துடுங்க. ரைசலா இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் டயர்டாகி நம்ம பிரசங்கத்தையெல்லாம் சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் அவங்க பிரசங்கத்தையே கேட்டிருக்கோம், இருந்துட்டு போட்டோம். அன்னைக்கு தான் தண்ணி ஊற்றுனேன், இன்னைக்கு தண்ணி வேண்டாமா சொல்லுங்க? அன்னைக்கு தான் அவர் தண்ணி ஊத்துனார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நட்டேன்னா விதை யார் போட்டது? பவுல் போட்ட. அப்பல்லோ என்ன செய்தான்? நீர் பாய்ச்சினான். அப்ப நீர் பாய்ச்சுகிறதுனா என்னது? உபதேசம் பண்றது. அப்ப நிறைய உபதேசங்களை நம்ம கேட்கும் போது நம்ம நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறோம். பிரசங்கத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றார், எங்க பாஸ்டர் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்றார். நீங்க நினைக்கிறீங்களா அது பேராபத்துன்னு? இல்லை, அதுதான் உண்மையாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அதான் உண்மையாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நிறைய உபதேசம் எங்க சொல்லப்படுகிறதோ மணிக்க சில பாஸ்டர் மாறலாம், ஐயோ 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா விசுவாசி கேட்க மாட்டாங்க, எந்திரிச்சு போயிருவாங்க. காஞ்ச கருவாடுங்க, வாடுன செடிக, அது வேர் பற்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காஞ்ச சருகுகள். அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எது? நீர்ப்பாய்ச்சலான சபை எது? அப்படி நினைக்கிறிய? நிறைய உபதேசம், நிறைய நேரம் பிரசங்கம். அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. யார் நிறைய நேரம் பிரசங்கம் உட்கார்ந்து கேட்க பலன் இருக்குதோ அவன் செழிப்பான தோட்டத்தில் இருக்கிறவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அத முதல்ல விளங்கிக்கிடணும் தேவனுடைய பிள்ளைகள். தோத்திரம் முடிக்க மாட்டேங்கிறாரு, என்னால உட்கார முடியல, வேணா எந்திரிச்சு சேர்ல உட்காரு. ஆனா எதை கேட்கணும்? உனக்கு முடியலைன்னா நீ சேர்ல உட்கார கூடாதுன்னு எவனாலும் சொல்லுவானா? உனக்கு மாம்சம் மற்றவங்க நடுவில் நான் எந்திரிச்சு சேர்ல உட்கார்ந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் வயசா இருக்குது, இவளுக்கு குறுக்கு ஒலிக்குதா அப்படின்னு நினைக்க. இதெல்லாம் மாம்சம் இல்லையா? நீ மாம்சத்துல நடக்கிறவள் இல்லையா? நீ மாம்சத்துல ஓன் குறுக்கு வலிக்குதுன்னா நீ போய் எங்க உட்காரு? இதுக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கவன பாக்குற? அடுத்தவனுடைய விமர்சனத்துக்காகலாம் வாழ்றவன் பேய் முடிச்ச மாம்சத்துக்குரியவன். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன குறித்து என்ன பேசுவா, இவன் என்ன குறித்து என்ன பேசுவான்? யாரு நீ? கர்த்தருக்கு முன்னாடி நீ எப்படி இருக்க போறங்கிறதா முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சும்மா தேவையில்லாத கவலைகளை தேவையில்லாத பண்ணாத. மாம்சம் உனக்கு ஒத்து வரலையா, போய் சூசா உட்காரு, ஒன்னும் குழப்பம் இல்லை. ஆனா விதை கேளு, உபதேசம். நீ அதிக நேரம் உபதேசம் கேட்டேன்னா, அதிக நேரம் உங்களால உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க முடியுதுன்னா நீ செழிப்பான ஆளியா? நீ செழிப்பான ஆளியா?